பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் 138 அதிகாரம் 8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்? ஏன்னா நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் இயேசுவுக்கு பிரியமான ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு இயேசுப்பா சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனமாக இருக்கக்குள்ளோ இயேசுப்பா என்ன பண்ணுறாராம், உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் தாமதமாகி கொண்டே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த காரியத்தில் நான் நீண்ட காலமாய் போராடி கொண்டு இருக்கிறேன், எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த காரியத்தை எல்லாவற்றையும் ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறாரா. எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காட்டு புஷ்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காட்டு புஷ்பம் எவ்வளோ அழகாக தேவனாகிய கர்த்தர் உடுத்து பெற்றிருக்கிறார் இல்லைங்களா? அப்படியாப்பட்ட ஒரு க்ளாத்திங்க ஒரு ராஜா கூட போடலையாம். ஒரு பறவையை பாருங்க, அந்த பறவை தனக்காக ஏதாவது சேர்த்து வைக்குதா? ஏதாவது போய் வேலை செய்யுதா? அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்தை சேர்ப்பதும் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு பறவைக்கு கூட தேவனாகிய கர்த்தர் பிழை போட்டுறாராம். அப்போ நீங்கள் எவ்வளோ விசேஷமான ஜனம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்க. அப்போது ஏசப்பாவுக்கு செல்லமாக இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை விட்டுடுவாரா? உங்களை கைவிட மாட்டார். ஒரு காட்டு புஷ்பத்துக்கு சேர்றதை காட்டிலும், ஒரு பறவைக்கு சேர்றதை காட்டிலும் உங்களுக்கு அவர் அதிகமாய் செய்வார். ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனம். உங்களுக்கு செய்யாமல் அவர் வேற யாருக்கு செய்ய போகிறாரு? எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறாராம். எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஏசப்பா கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஒரு கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்கை ஏசப்பா உங்களுக்காக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் தாமதமான காரியங்களை செய்து முடிக்க போகிறார். தடையாக இருக்கிற காரியங்களை தடையை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். இன்றைக்கு தொடங்கி காரியங்கள் நடக்கிறத உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமாம். தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய ஜனத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. எந்த காரியம் தாமதமாகி கொண்டிருக்குதோ, எந்த காரியம் தடையாய் போய்கொண்டிருக்குதோ, அந்த காரியத்தில் அற்புதமான மாற்றங்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படி செய்வீராக. ஆச்சரியமான காரியத்தை செய்து அவளை மகிழ பண்ணுங்க. தடைகள் மாறட்டும், காரியங்கள் வாய்க்க பண்ணி கொடுங்க. எல்லாவற்றையும் அவர்களுக்கு நன்மையாய் முடித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.